இன்னைக்கு தீபாவளி சீரீஸ்ல சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டீ டைமுக்கு நல்ல காரசாரமான கிறிஸ்பியான ஒரு தட்டை வடை ஈஸியா வீட்ல எப்படி செய்யலாம் பாத்திரலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 200 கிராம் பச்சரிசியை நல்லா கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக மாய்ஸ்சராக இருக்கும், அது கூட இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. லைட்டாக கட்டி எதாவது தங்கிச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வந்துக்கலாம். இப்போ இதை ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க பச்சரிசி மாவு கூட இதையும் சேர்த்து நல்லா ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வச்ச காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா மையம் அரைச்சு வந்துக்கோங்க. இது கூடவே 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருப்பையில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும், இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம வந்து மாவை கொஞ்சமா சின்னதா எடுத்து ஒரு கஞ்சித்தாள் கவர்ல வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தோட பின்பகுதியை வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. நல்ல லேசாவும் இருக்கக்கூடாது, நல்ல திக்காவும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும். அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் கண்டிப்பா பொரிச்சு எடுக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம தட்டி எடுத்து வந்துக்கலாம். இப்போ கிறிஸ்பியான தட்டை வடை தயாரா இருக்கு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங். பாய்.